வணக்கம். முயல்கூடு பதிப்பகம் தமிழின் 10 சிறந்த நாவல்கள் அப்படின்னு ஒரு தொகுப்பை வெளியிட்டிருக்காங்க. மக்கள் பதிப்பா எல்லாம் பாக்ஸிங்லாம் போட்டு சூப்பரா இருக்குது. ஸோ இந்த தொகுப்புல உள்ள புத்தகங்களை தான் பார்க்க போறோம். ஏற்கனவே 10 சிறந்த மொழிபெயர்ப்பு நூல்கள் வெளியிட்டிருந்தாங்க. இப்ப தமிழின் 10 நாவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பல புத்தகங்கள் நம்ம கேள்விப்படாத, எழுத்தாளர்களும் கேள்விப்படாத, புத்தகமும் கேள்விப்படாத, அதே சமயம் சிறந்த நூல்களாக தான் இருக்கு. கண்டென்ட் ஓரளவு எடுத்து பார்த்தோம்னா சூப்பரா இருக்கு. இது நம்ம நேர்களுக்காக வாங்கி வச்சிருக்கேன். தேவைப்படுறவங்க நம்ம சேனலோட கமெண்ட்ல ஜாயின் பண்ணி வாங்கிக்கிங்க. ஒவ்வொரு புத்தகமா பார்த்துடலாம். முதல் புத்தகம் ஆர் சண்முக சுந்தரம் அவர்கள் எழுதிய தனி வழி. இரண்டாவது புத்தகம் லாசரா அவருடைய புத்தகம் அபிதா. லாசராவோட மொழி நடை எப்போதுமே வாசிக்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடா, அதே சமயம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அடுத்தது அசுரகணம், கானாசு அவர்கள் எழுதியது. கானாசுன்ற பேரை பார்த்தாலே கேரண்டியா அந்த புக்கை வாங்கிடுவேன். அடுத்தது விந்தன் அவர்கள் எழுதிய பாலும் பாவையும். அடுத்த புத்தகம் கோதைத்தீவு, வரா அவர்கள் எழுதிய கோதைத்தீவு. இந்த புத்தகங்கள் உங்கள்கிட்ட ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா நீங்க தனித்தனியாகவும் நம்ம சேனல்ல வாங்கிக்கலாம். நீங்க மொத்தமாக தான் வாங்கணும் கூட அவசியம் இல்லை. அடுத்தது தஞ்சை பிரகாஷ் அவர்கள் எழுதிய மிஷன் தெரு. தஞ்சை பிரகாஷோட மொத்த தொகுப்புகளும் நமக்கு முயற்கூடு பதிப்பதிலிருந்து கிடைக்குது. அடுத்ததா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய கரிப்பு மணிகள். ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய குறிஞ்சித்தேன், மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய நாவல் போன வருடம் வாசிச்சிருந்தேன். இதை பொறுத்தவரையும் உப்பள தொழிலாளர்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கும். அடுத்தது தோமோசி ரகுநாதன் அவர்கள் எழுதிய கன்னிகா. அடுத்தது வேரில் பழுத்த பலா, சு சமுத்திரம் அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த சேரை பார்க்கும்போது எனக்கு அறம் சிறுகதை தொகுப்புல உள்ள 100 நாற்காலிகள் அப்படிங்கிற புத்தகம் நினைவுக்கு வந்துச்சு. அப்படிங்கிற கதை, சிறுகதை. இதுக்கும் இந்த நாவல் கூட ஒரு சின்ன கனெக்ஷன் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லலாம், அந்த 100 நாற்காலிகள் கதைக்கும் இதுக்கும். அடுத்ததா ஆடும் மாடும், டி.கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதியது. ஸோ இந்த 10 புத்தகங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம சேனலோடைய கமெண்ட்ல ஜாயின் பண்ணி வாங்கிக்கிங்க. இவை தனித்தனியாகவும் நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் முயற்கூடு பதிப்பதிலிருந்து பிரதாப முதலியார் சரித்திரம், கமலாம்பாள் சரித்திரம், இந்த 2 புத்தகம் கூட நம்ம கிட்ட இருக்குது. ஸோ அவசியம் இந்த புத்தகம் ஒவ்வொன்றும் வாசிக்க ரொம்ப ஆர்வமாக நானும் இருக்கேன். வாசிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். தேவைப்படுறவங்க நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணிங்க. தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.